ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாமந்தி செடியிலேருந்து மொட்டு வந்திருக்கு. அந்த மொட்டு வந்து கட் பண்ணிட்டு பதியம் வைக்கலாம். எப்படி பதியம் பண்ணால் வேறு சீக்கிரமாக வரும்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் பதியம் பண்ண செடிக்கும் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் பூ வரத்துக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள், ஒயிட் கலரு. இந்த கலர் செடியிலேருந்து தான் பதியம் வைக்க போகிறேன். ஏற்கனவே பூத்த கிளை கூட நீங்கள் பதியம் வைக்கலாம். நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த சாமந்தி பிளான்ட்டில் இன்னும் மொட்டு வைக்கல. இந்த மொட்டு வராத பிளான்ட்டு கூட நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இப்போ இது வந்து 2 கலர் செடி. இது கூட பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து இது ரெண்டுமே பிரித்து வைக்க போகிறது இல்லை, அப்படியே தான் தொட்டியில் அப்புறமா நட போகிறேன். எதுக்காகனா, நம்ம வந்து ஒரு செடின்னு இருக்கும்போது செடிக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் நம்ம ஒரே தொட்டிலேயே இறக்கிட்டு அதுக்கப்புறம் பதியம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட மாற்றிக்கலாம். நான் ஒரே தொட்டியில் தான் இருக்க போகிறேன் பதியம் எடுக்கிற வரைக்கும். ஏற்கனவே சின்னது இந்த க்ரீன் கலர் சாமந்தி கூட வந்து பட்டன் சாமந்தி 2 கலரும் ஒன்றா தான் நட்டிருக்கிறேன். எதுக்காகனா, அந்த செடிக்கு எந்த பாதிப்பு இல்லாத நம்ம பதியம் பண்ணணும் எடுக்கணுன்றதுக்காக. இது போல் சப்போஸ் சும்மா வாங்க முடியலனால கலர்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த 2 கலர் செடியை வந்து ஒரே பட்டுக்குள்ளே நீங்கள் நட்டிடுங்க. இது போல் எல்லாமே ஒரே கலரில் இருக்கிற பிளான்ட் மட்டும் சப்போஸ் பிரித்து வைக்கிற போல் இருந்தால் பிரித்து வச்சுக்கலாம். இல்லை நான் அப்படியே தான் நட போகிறேன்னா நீங்கள் அப்படியே நட்டுட்டு பூத்த கிளைங்கெல்லாம் மொட்டோடவோ இல்லை பூவோடவோ நீங்கள் ஒவ்வொன்றா கிளை வந்து கட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். சாமந்தி செடியில் பூக்களை இன்னும் மொட்டு வைக்கலன்னா, இதுக்கு ஏற்கனவே மொட்டு வச்சுருந்தது, அதெல்லாம் நம்ம பதியம் எடுத்துட்டோம். இந்த செடிங்கெல்லாம் மேலேருந்து பூமியிலேருந்து வளர்ந்த செடிங்க. இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி லேசாக சரியில்லாத பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லது. கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏறு கொடுத்துக்கலாம். பாருங்கள், உள்ளே கூட நிறைய செடி எழும்பியிருக்கு. இது போல் வந்து நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா வளரும். எந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுனா பூ பூக்கிறதுக்கு பாருங்கள், இது வந்து மோர், அதாவது நல்லா புளிச்ச மோர். அப்போ தான் செடிக்கு பிளான்ட்டுக்கு நல்லது. புளிச்ச மோரில் வந்து எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு கிளாஸு, அதாவது சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி, இது ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ பனானா ஃபெர்டிலைசர் வந்து வெல்லம் சேர்த்துது நம்ம இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போடுறோம். மோருக்குள்ளே போட்டுட்டு செடிக்கு இந்த சாமந்தி செடிக்கு ஊற்றுறோம். அது போல் ஊற்றுறதுனால பிளான்ட் வந்து ரொம்ப நிறைய பூக்கள் பூக்கும், மொட்டு வைக்கும். இது கூடவே நீங்கள் வெங்காயத்தூள் தண்ணி சேர்க்கலாம்னா வெங்காயத்தூளே கூட சேர்த்துக்கலாம். இல்லை பவுடர் பண்ணிவிட்டு வெங்காயத்தூள் சாயக்குள்ளே போட்டுட்டு இந்த மோர் நாட்டு சக்கரை வெல்லம் தண்ணி கலந்துட்டு கொடுத்துக்கலாம். இந்த கிரிசாந்திமம் பிளான்ட்டுக்கு இது போலலாம் ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா மொட்டு வச்சு நிறைய பூக்கள் பூக்கும். மோர் வந்து எப்போவுமே வந்து 20 days ஒன்ஸு மந்த்லி ஒன்ஸு சேர்த்துக்கணும். சேர்க்கும்போது வந்து இந்த நாட்டு சக்கரை கூட சப்போஸ் சேர்க்குற போல இருந்தால், ஏற்கனவே சேர்க்கலை நான் என் பிளான்ட்டுக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பனானா ஃபெர்டிலைசர் சொன்னேன். வாழைப்பழம் தூள், நாட்டு சக்கரை, ஜாகரியும் பனானா பீஸ் ரெண்டுமே ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக ஜெல் எடுத்து நான் இந்த மோரில் கலந்து விட்டுருக்கேன். வெறும் மோரே ஊற்றாம நீங்கள் ஒரு 2 சிட்டிக்கை வந்து பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து இந்த தண்ணியில் கலந்துட்டு கூட ஊற்றலாம். இது போல் கூட முருங்கை மரத்துக்கு கூட ஊற்றுவாங்க. நிறைய பூ வைக்க நிறைய முருங்கைக்காய் கிடைக்கும்னு சொல்லிட்டு, முருங்கைக்காய் நிறைய வரல செடி இல்லைன்னா கூட நீங்கள் முருங்கை மரத்துக்கு கூட கொடுக்கலாம். இது போல் கொடுக்கறதுனால பிளான்ட்டில் நிறைய மொட்டு வைக்கும். சாமந்தி செடியில் சின்ன பாட்டி இது, அதனால் நம்ம வந்து ஒரு 1/2 கிளாஸ் 1 கிளாஸ் தான் ஊற்றணும். சாயில் வந்து நான் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு பாட் நடுறதுக்காக ஒரு செடிக்கு நான் வச்சுருக்கிறேன். சின்ன கப்புக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுலேருந்து இது போல் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வெர்மி கம்போஸ்ட்டு, மணல் எல்லாமே 2 கப்பு மண், 1 கப்பு மணல், 1 கப்பு கம்போஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து வெர்மி கம்போஸ்ட்டு. அதாவது நீங்கள் வந்து கம்போஸ்டெல்லாம் இல்லைன்னு சொன்னால் வெஜிடபிள் கம்போஸ்ட்டு, அப்போ நீங்கள் வெர்மி கம்போஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மண்புழு எரு சொல்கிறேன். நடு பாகத்தில் இந்த சாயிலோட நடு பாகத்தில் கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த சாயிலையும் கொஞ்சம் இருக்குது, பழைய சாயில் இதெல்லாம். இந்த சாயிலில் வந்து சாமந்தி கண்ணெல்லாம் சூப்பராக வரும். வேர் பிடிக்கிறதுக்கு கூட சீக்கிரமாக வேர் பிடிச்சி வரும். லேசாக நீங்கள் வந்து மண் அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னா புது கிளை வந்து நம்ம வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றும்போது ஆடும், அதாவது ஷேக் ஆகக்கூடாது நம்ம தண்ணி ஊற்றுறப்பெல்லாம். அதனால கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருக்கேன். இந்த சாயில் வந்து கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுத்துருக்கேன், அப்போ தான் நல்லது.
இது போல் பூ பூத்த கிளை கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு பூ பூத்த கிளை வந்து இலையே இல்லாமல் கூட அந்த கிளை வச்சா ரூட்டு வரும். அதே சமயத்தில் மொட்டோட கிள்ளி வைக்கலாம், பிரான்ச்சு வேர் பிடிச்சி வரும். இது வந்து சின்ன இலை எப்படி இருக்கும் பூ பூத்த கிளை வந்து, இது வந்து மொட்டு வச்சுட்டு பூ பூத்த கிளை கூட நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பூ கிளை வந்து நான் கட் பண்ணுறேன். இது வந்து பூவோட தான் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். பூவோட தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த கிளை வந்து மொட்டு, அந்த குட்டி இலை இருக்கும், அது பரவாயில்ல, நீங்கள் அந்த மொட்டோட கிளை கட் பண்ணி வச்சிடலாம். பூ பூத்த கிளை வந்து வராதுன்னு சொன்னீங்க, நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, நம்ப முடியலான்ட்டு. இருந்தாலும் நான் நிறைய வாட்டி வீடியோ பண்ணியிருக்கேன். பூ பூத்த கிளை கூட நீங்கள் பூ பூத்த கிளை பதியமாகும்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து மொட்டு, சின்ன இலை இருக்கும், நீங்கள் அந்த இலையோட வச்சுடுங்க. இலை வேணான்னா கூட ரொம்ப நல்லது தான், நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ரூட்டு வரும். நான் இலை கட் பண்ணிடுறேன். குட்டி இலை இருக்கும் ஒட்டிக்கிட்டு பூ பூத்த கிளைக்கு பாருங்கள். இந்த நுணுக்கமெல்லாம் தெரிஞ்சால் தான் சாமந்தி நல்லா வளர்க்கலாம். இப்போ நம்ம வந்து சின்ன இலை இருந்தது, அதை கட் பண்ணிட்டேன். இதில் இலையே இல்லை பாருங்கள். ஆனால் இந்த பூ வந்து நீங்கள் இது போல் கட் பண்ணிடணும். பூ பூத்த கிளை தான் பாருங்கள். நீங்கள் முழுசாக கட் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் இது போல் வைக்கும்போது நீங்கள் 2-3 பூவோட கிளைங்க வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து ஒன்று இல்லைனாலும் ஒன்று ரூட்டு பிடிக்கும். அதுக்கு சொல்கிறேன். மண் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் விரலால் லேசாக அழுத்தம் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து இதுவும் பூ பூத்த கிளை, இதுவும் பூ பூத்த கிளை, இது மொட்டு, 3மே வச்சுருக்குறோம். இது வந்து பூ வேணான்னா கூட நீங்கள் வந்து பூ கட் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்க, ரொம்ப நுண்ணிதாக இருக்காங்க. இது போல் தண்ணி விடும்போது உங்களுக்கு வெளியே வரும் அந்த கிளைலாம் எழும்பி. ஏன்னா சின்ன கிளை நம்ம நட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து கொஞ்சம் போல் மண் போட்டு திருப்பி தண்ணி விடணும். திருப்பி வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் சாயில் போட்டு அழுத்தி வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அந்த கிளைக்கு எந்த அளவுக்கு நிற்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. கரெக்டாக நட்டு பார்த்துட்டு தான் நம்ம வைக்கணும். இப்போது சாமந்தி பூ பூத்த கிளை மொட்டு வச்சுருக்குறோம், பூவோட கட் பண்ணி வச்சுருக்குறோம். பூ கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டோம், இது மொத்தமாக கட் பண்ணிட்டோம். பூ 3 பிரான்ச்சஸ் வச்சுருக்குறோம் சாமந்தி செடியிலேருந்து வேர் பிடிக்கிறதுக்கு. இப்படி கூட நம்ம செய்யலாம். இந்த அளவுக்கு தேவையாக ஒரு கிளை கட் பண்ணி வச்சுட்டா பிழைக்குமே அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு செடி மட்டுமே வாங்கிட்டு நம்ம நிறைய செடி உருவாக்கணும்னா இது போல் பூவாலேயும் மொட்டாலேயும் இலையாலேயும் நம்ம செடிங்க ரெடி பண்ணணும். அப்போ தான் நிறைய செடி உருவாக்கலாம். இது போல் சாமந்தி செடியிலேருந்து சாமந்தி மொட்டாலையும் இலையாலையும் பூவாலையும் கூட வைக்கலாம். நான் இலை வைக்கல, இப்போ மொட்டோடவும் பூவோடவும் தான் நான் வச்சுருக்கிறேன். இது போல் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வளரும். சாமந்தி செடியிலேருந்து இது போல் கூட பதியம் பண்ணலாம். ரூட் வர்றதுக்கு வந்து 15 days ஆகும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.